ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி அண்ட் பயோசுவாலஜி. சரிங்களா, நீங்கள் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான டாப் 10 5 மார்க் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூடயே ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான கொஸ்டின் சரிங்களா, சாப்டர் வைஸாக இருக்கிறது தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக மிட்டமுக்கு என்னென்ன தேவையான கொஸ்டின்ஸ் அதையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பாட்னி, சுவாலஜி, பயாலஜி போத் 11th and 12th மாடல் கொஸ்டினும் அப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா, 12th பயாலஜிக்குன்னே தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம், பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி. ஏன்னா நமக்கு பயாலஜி, பாட்னி, சுவாலஜி தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து பயாலஜி சம்மந்தமாக அல்லது பாட்னி, சுவாலஜி சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும்னா அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நமக்கு வந்து மிட்டம் போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 4 லெசன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல 5 லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. படிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. சரிங்களா, இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உயிரினங்களில் நடைபெறும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை. சரிங்களா, இது வந்து டிஸ்பிளேல தெரியக்கூடிய இதை வச்சு நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்கமி இன் லிவிங் ஆர்கானிசம். சரிங்களா, இது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணின பெருக்கம் என்றால் என்ன, அதன் வகை, வாட் இஸ் பாத்ரோஜெனிசிஸ் அண்ட் அதோட டைப்ஸ், இதெல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்டசெல்லோட அமைப்பை படத்துடன் விவரி. அந்த அண்டசெல், விந்து செல் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு நிறைய டைம் வந்து டயக்ராம் கொஸ்டினாக கேட்கக்கூடியது. அதை வந்து பார்த்துருங்க. சரிங்களா, டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியம் வித் நீட் லேபிள்டு டயக்ராம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடாய் சுழற்சியோட பள்ளியோட நிகழ்வு. சரிங்களா, மென்சுரல் சைக்கிளோட ஸ்டேஜஸ் வந்து எழுதுங்க. அதுக்கடுத்து பியூ சயின்ஸ் சுவாலஜியாக இருந்தீங்கன்னா மென்சுரல் சைக்கிளோட டிசார்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க படிச்சுங்க. அது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா, அது வந்து படிச்சுங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள் ஏஆர்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஏஆர்டி டெக்னாலஜிஸ் பற்றி படிச்சிருங்க. சரிங்களா, அசிஸ்டடு ரெப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருவின் குறைபாடுகளை கர்ப்ப காலத்தில் கண்டறியும் முறைகளை விவரி. ஃபியூட்டல் டிசார்டர்ஸ் டூரிங் ஏர்லி பிரெக்னன்சி, இந்த கொஸ்டின்ஸ் வந்து படிச்சோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தற்கால கருத்தடை முறைகள் குறித்து விவரித்து எடுத்துக்க. மாடர்ன் மெத்தட் ஃபார் பர்த் கண்ட்ரோல். சரிங்களா, அதை வந்து நோட் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழப்பூச்சியை ட்ரோசோஃபில்லா உதாரணமாக கொண்டு மரபு சமநிலை அடிப்படையில் பார்னினியம் நடைபெறுவது விவரி. டிஸ்கஸ் த ஜெனட்டிக் பேலன்ஸ் மெக்கானிசம் செட்ஸ் டிட்டர்மினேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு ட்ரோசோஃபில்லா. அதுக்கடுத்து மனிதனில் காணப்படக்கூடிய உடல் குரோமோசோம் சார்ந்த ஒழுங்கற்ற பன்மையங்கள் விவரி. ஆட்டோசோமல் அன்யூப்ளாய்டு இன் ஹியூமன் பீயிங்ஸ். அதே மாதிரி மனிதனில் காணப்படக்கூடிய பால் குரோமோசோம். சரிங்களா, அல்லோசோமல் அப்னாய்டு இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து பியூ சயின்ஸ் பாட்னிக்கு அப்லோட் பண்ணிட்டோம், பயாலஜி பாட்னிக்கு அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தானே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். 2 மார்க் 3 மார்க் வந்து டைம் கிடைச்சா அப்லோட் பண்ணுவோம். இல்லை அது வரைக்கும் நீங்கள் நம்ம லெசன் வைஸாக 5 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கோம், 5 அல்லது 6 இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோம். 2 மார்க் 5, 3 மார்க் 5, மினிமம் 10வது படிக்கணும். ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. மினிமமாக எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம தனியாகவே மெட்டீரியல் வந்து அப்லோட் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து கொஸ்டினும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வந்து வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.